வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ. 2.2 ஹோம் தியேட்டர் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்னுடைய வீடியோ. நாம் இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா 2.1 அப்படிங்கிறது ஒரு பாடலுடைய டோட்டல் பேண்ட்வித்தை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, வெரி லோ ஃப்ரீக்வன்சி, அதை தான் பேஸ், அதை தான் சப்புன்னு சொல்கிறோம். அந்த லோ ஃப்ரீக்வன்சியை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சப்பூபர் யூஸ் பண்ணுறோம். அந்த லோ ஃப்ரீக்வன்சியை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு ஐசி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த லோ ஃப்ரீக்வன்சியை ஆம்பிளை பண்ணுறதுக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். பவர் ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் காமன் ஃபார் ஆல். ஓகேவா? பவர் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது அதில் நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோமோ, லோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா அது ஆம்பிளை பண்ணும், மிடில் ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் ஆம்பிளிஃபை பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் ஆம்பிளிஃபை பண்ணும். ஸோ அதில் எந்த விதமான நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியாது. பவர் வாட்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த வாட்ஸ் செலக்ட் பண்ணும்போது தான் அதனுடைய மொத்த காஸ்ட் என்னன்னு தெரியும். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 10 வாட்ஸ் போதும் அப்படிம்பார், ஒரு கஸ்டமர் வந்து 100 வாட்ஸ் வேணும், ஒருத்தருக்கு 1000 வாட்ஸ் வேணும்பார் இல்லையா? அப்போ ரேட் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ தான் அதை பற்றி பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி எத்தனை வாட்ஸாக இருந்தாலும் இந்த சிக்னல் இன்புட் கொடுக்குற பிடி இதெல்லாம் வந்து காமன் ஃபார் ஆல். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா அது பர்டிகுலராக 2.1 தான் நமக்கு தெரியும். 2.1 அப்படிங்கிறது லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், தென் பாஸ், சப் இப்படி தான் கொடுத்துருப்போம். சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, இது எனக்கு இந்த பேஸ் பத்தலை, இந்த சப்பில் வர்ற பேஸ் பத்தலை, இன்னும் நல்லா வேணும், அவுட்புட் வேணும், இன்னொரு பாக்ஸ் ஆட் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. அதாவது ஒரு சப்பூபர் பாக்ஸில் சீரீஸாவோ பேரலாவோ இன்னொரு பாக்ஸை ஆட் பண்ணால் அவுட்புட் வருமானு கேட்பாங்க. கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஓகே, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது இதனுடைய இம்பிடன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். 4 ohms இம்பிடன்ஸ் இருக்கும், 8 ohms இருக்குது, 6 ohms இருக்குது, சப்பில் 2 ohms வரைக்கும் இருக்குது. பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். ஓகே, ஆனால் ஃபெயிலியர் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் 2 ohmஸில். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம சீரியஸ் பேரல் பண்ணலாமான்னு கஸ்டமர் கேட்பாங்க. அவர் எதற்காக கேட்குறாரு அப்படின்னா 2 பாக்ஸ் வந்தால் அவுட்புட் நல்லா வரும் இல்லையா, நல்ல குவாலிட்டியாக வரும் இல்லையா அப்படிங்கிறாரு. நாம் அதுக்கு போகாமல் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுதான் இது சர்க்யூட். பாருங்கள், இது ஒரு போர்டு, இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டில் 2 லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் கொடுத்துட்டோம். இது போதுமானது லெஃப்ட் ரைட்டுக்கு. இப்போ சப்பு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இங்கே ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, இங்கே ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. இது டோட்டலாக 50 + 50 100 வாட்ஸ், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட். இங்கே ஒரு 100 வாட்ஸ், இங்கே ஒரு 100 வாட்ஸ். அப்போ டோட்டலாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இது வந்து 200 வாட்ஸ் பவர். இந்த மாதிரி கொடுக்கலாம், நல்ல குவாலிட்டி வரும். சில பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து பாஸ் பத்தலை, பேஸ் பத்தலை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று அசெம்பிள் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட், இப்போ தான் பிகினர்ஸ், இப்போ தான் ஃபீல்டுகள் வரோம் இல்லையா. நான் சொல்லக்குள்ள ஐடியாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள், எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது, ட்ரையல் அண்ட் எரர். ஓகே, அப்போது என்ன பண்ணலாம்? பவர் ஆம்பிளிஃபையரில் 3 போர்டு வேணும், ஒரு போர்டு ஸ்டீரியோ, மீதி 2 போர்டு மோனோ. நாம் இதை கிளாஸ் டியே யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் டி போர்டே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு 650 வரும், இந்த போர்டு வந்து 550, இது 550 வரும். ஸ்பீக்கர் என்ன நம்மகிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 8 ohms, 8 ohms, 8 inch ஊஃபர், சப் ஊஃபர் ரெண்டுமே மேட்ச் ஆகும். நல்ல ட்ரைவ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 2.2 ஹோம் தியேட்டர்னுடைய பிளாக் டயக்ராம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி, எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். என்ன கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்குறனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும், பணம் மிச்சமாகும். நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால்
லஞ்ச் பிரேக்கில் மதியம் 1 to 2 அந்த டைமில் எனக்கு நேராக கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தேகங்களை அப்பப்போ நம்ம தெளிவுபடுத்திட்டோம்னா நம்ம வேகமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்கிரேட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம். யாருக்காரெல்லாம் விருப்பம் இருக்கோ, ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கணும் விருப்பம் இருக்கோ, அவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துருக்கிறது ஒரு 2.2 ஹோம் தியேட்டர். இது எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த பவர் கொடுத்த கான்ஃபிகரேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குறைவாக கூட இருக்கலாம். இது ஒரு 15 + வாட், இது ஒரு 15 வாட்ஸ் போலரா, இங்கே ஒரு 50 வாட்ஸ் + 50 வாட்ஸ் போர்டு இருக்குது மானோ, அது கொடுத்துக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்குறோம் இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இதில் ப்ளூடூத் மாடல் இருக்கா? இந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் மாடல் வித் ஆண்டனா. இது ப்ளூடூத் மாடல் பற்றி தெரியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் எந்த மாடல் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ஒரு கிளாஸ் டி போர்டு அப்படின்னா இதுக்கு இவ்வளோ வோல்ட்டு இவ்வளோ ஆம்பியர் வேணும். அந்த ஆம்பியர் டெலிவரி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் போய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும். உதாரணமாக 10 ஆம்பியர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 12 வோல்ட்டில் 10 ஆம்பியர் வேணும் அப்படின்னா அது காஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். சர்க்யூட் ரொம்ப ஈஸி. ஒரு பிரைமரி, செகண்டரி, 4 டயோடு, 2 கெப்பாசிட்டர் முடிஞ்ச சர்க்யூட் ஒர்க் பண்ணும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த லீனியர் பவர் சப்ளையில் இன்புட் ஏசி கூடி குறைஞ்சி வரும்போது அவுட்புட்டில் இருக்கிற டிசி வோல்ட்டு கூடி குறைஞ்சி வரும். அந்த ஃப்ளெக்சிபிள் டிசி வோல்டேஜ் ஆம்பிளிஃபையருக்கு கொடுக்கக்கூடாது. அது எந்த ஆம்பிளிஃபையர், எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டாக இருந்தாலும். நம்ம வேறு வழி இல்லாமல் இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நவடேஸ் நிறையா வந்துருச்சு. ஓகேங்களா? அதை தான் லாஸ்ட் பேட்சில் சொல்லியிருக்கோம். 12 வோல்ட்டில் 5 ஆம்பியர், 12 வோல்ட்லேயே 10 ஆம்பியர், 12 வோல்ட்லேயே 20 ஆம்பியர், அதேமாதிரி 24 வோல்ட் 5 ஆம்பியர், 24 வோல்ட் 10 ஆம்பியர், 20 ஆம்பியர் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே டூயல் பவர் சப்ளை விரைவில் வரும். வந்தோன்னு உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் பண்ணுறேன். ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்னென்னா, ஒரு MP5 டிரைவ் கார்டு யூஸ் பண்ணி லைக் திஸ் பாருங்கள், இந்த இருக்குல்ல சாம்கான், இதை வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது வித் பிளாக் டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன். யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலின் நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போது இது ப்ளூடூத் மாடல். ப்ளூடூத் மாடலிருந்து உங்களுக்கு இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் வேணும். இங்கே ப்ளஸ் 5 வோல்ட் வேணும். இங்கே சிக்னல் வருது. இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சேனல், ரைட்டு சேனல் சிக்னல் வருது. இது என்ன பண்ணுது, நேராக உங்களுக்கு பேஸ் டேபிள் போர்டுக்கு போகுது. பொதுவாக பேஸ் டேபிள் இருந்தால் நல்லது எப்பவுமே பவர் ஆம்பிளிஃபையரில். இதில் இந்த இடத்துல ஒரு 4 கண்ட்ரோல் இருக்குது. இது 4 கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். லோ ஃப்ரீக்வன்சியாக, மிடிலாக, ஹை ஃப்ரீக்வன்சியாக பண்ண முடியும். அதாவது இந்த பேஸ் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன சிக்னல் வருதோ அதை வால்யூம் கண்ட்ரோல் மூலிமா நம்ம பவர் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்க முடியும். இந்த லெஃப்ட் சேனல், இங்கே ரைட் சேனல். இது லெஃப்ட் சேனல், இது வந்து ரைட் சேனல் ஸ்பீக்கர் கொடுத்துட்றோம். அப்போ வர்ற சிக்னல் நேராக பேஸ் டேபிள் போடு போய் வால்யூம் கண்ட்ரோல் தாண்டி தென் பவர் ஆம்பிளிஃபையருக்கு போய் ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணும். இது யூஸ்ஃபுல்லாக தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாடல் ஒர்க் பண்ணணுன்னா இதுக்கு 5 வோல்ட் வேணும். அதுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். பொதுவாக ப்ளூடூத் மாடல் இப்போ வர்ற மாடல் எல்லாமே 7805 ஐசி யூஸ் பண்ணலாம். நானும் டெமோக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கன்வீனியாக இருக்குங்கிறதுக்காக. பட் நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது என்ன பண்ணலாம், உங்களுக்கு டிசி பக் கன்வெர்ட்டர் இருக்குது, அது யூஸ் பண்ணிங்க. அதில் ஆம்பியர் டெலிவரி வந்து ஜாஸ்தி, நமக்கு அப்படி இருக்கணும் 5 வோல்ட்டாக இருந்தாலும். ஓகே, தென் இந்த இடத்துல எஸ்எம்பிஎஸ் இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை. இது வந்து 12 வோல்ட்டு 10 ஆம்பியர் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் சீல்டு பேக்கோடு இருக்கும். ஓகே, இந்த 12 வோல்ட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ளஸில் வர 12 வோல்ட்டு தான் பாருங்கள். எங்கே அங்கே கொடுத்துருக்க பாருங்களேன், இங்கே இந்த இடத்துல இதில் எல்லாம் வந்து 12 வோல்ட் சப்ளை. இந்த லைன் போட்டால் புரியாதுங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே,
அப்போது பவர் ஆன் பண்ணோன்னே இந்த போர்டுக்கு இந்த போர்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் 12 வோல்ட் சப்ளை, மாடுலுக்கு மட்டும் 5 வோல்ட் சப்ளை த்ரூ பக் கன்வெர்ட்டர் வழியாக கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்துட்டா போதும். இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் வந்து தரவாக தெளிவாக தெரியணும். வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அது முடிஞ்ச அளவுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்களே நோட் புக்கில் வரைஞ்சி பாருங்கள். அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்ஜெக்ட் புரிஞ்சால் போதும். ஞாபகத்தில் அடிக்கடி வரைஞ்சி பார்க்கும் பொழுது தான் சப்ஜெக்ட் வந்து மேலே மேலே உங்களுக்கு வலுவாக மாறும். அப்போ தான் அடுத்தடுத்த ஏதாவது ஒரு சர்க்யூட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நாளைக்கே இந்த சர்க்யூட்டுக்குள்ளே ஒரு FD003யோ ஒரு ரஷ் பாக்ஸோ இல்லை 7.1 அல்ட்ரா டீகோடர் யூஸ் பண்ணால் கூட அது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுலாம் தெரியும். இதிலேயே வித் ரிமோட் கிட்டு வித்தவுட் ரிமோட் கிட்டு எல்லாமே இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்த வாய்ப்பில் வரும், பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இதுதான் வந்து டோட்டல் டயக்ராம். இந்த டயக்ராம் கண்டிப்பாக தெரியணும். இதன்படி நீங்கள் இணைப்பு கொடுத்தீங்கன்னா யார் வேணால் ஒர்க் பண்ணணும். அனுபவம் இருக்கோ அனுபவம் இல்லையோ பண்ண முடியும். கண்டிப்பாக அவுட்புட் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கனெக்ஷன் படி. அப்போ சர்க்யூட் மெமரைஸில் இருந்துன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேயில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் 1 செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து பவர் பேக், இது பவர் சப்ளை மாடுல், இது வந்து 5 ஆம்பியர், இது வந்து 5 ஆம்பியர். நான் இது கொடுக்கல. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சீல்டு இருக்கு இல்லையா, இது இருக்குது சீல்டு பேக்கேஜ் இருக்குல்ல, இதுதான் 12 வோல்ட்டு 10 ஆம்பியர், 12 வோல்ட்டு 10 ஆம்பியர் பேக்கேஜ். ஓகே, இப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் மாடுல். இந்த ப்ளூடூத் மாடுலில் நான் இது ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு 7805 ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போர்டு வந்து ஸ்டீரியோ போர்டு, கிளாஸ் டி போர்டு, ஸ்டீரியோ போர்டு. இதில் வித் ப்ரீஆம்பிளிஃபையர் இந்த போர்ட்லேயே இருக்குது. தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கெயின் அதிகப்படுத்திக்கலாம். இந்த ரெண்டுமே 100 வாட்ஸ் மானோ, 100 வாட்ஸ் மானோ, 550, 550, 650. இங்கே 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல், ஒரு மானோ கண்ட்ரோல் இருக்குது. மானோ கண்ட்ரோல் வந்து சப் வால்யூம் கண்ட்ரோல். இது சப் ஃப்ரீ போர்டு LM324 ஒரு ஐசி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது. இந்த ப்ரீசெட்டில் சப் ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கொஞ்சம் ஹார்ட் சாஃப்டாக பேஸ் கொண்டுற மாதிரி செய்யலாம். இது வந்து பிடி போர்டு, இது பேஸு, இது ட்ரிபிள். ரொம்ப சிம்பிள். இது வால்யூம் கண்ட்ரோல். ஓகே, எப்படி இருக்குது அவுட்புட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் பார்க்கலாம். நான் ப்ளூடூத் அவுட்புட் வந்துட்டுருக்கு. ட்ரிபிள், ட்ரிபிள் குறைச்சிட்டேன். ட்ரிபிளை கூட்டுறேன், பேஸ் குறைக்கிறேன், பேஸ் குறைச்சிட்டேன், பேஸ் ரைஸ் பண்ணுறேன், ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. லெஃப்ட்டு ரைட் பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் அசம்பிள் பண்ணாலும் இதே மாதிரி அவுட்புட், இதே மாதிரியே குவாலிட்டி வரும். இந்த கிளாஸ் டி போர்டில் ஹீட் ஆகாது, கரண்ட் கம்மியாக எடுக்கும். வைடு ரேஞ்ச் இன்புட் வோல்டேஜ் 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இதில் டிசி வோல்ட்டு கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த பவர் சப்ளை இருந்தாலும் நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 12 வோல்ட்டு 10 ஆம்பியர், 12 வோல்ட் 5 ஆம்பியர், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பல வெவ்வேறு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது காஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது? இப்போ எப்படி இருக்குது இந்த சப்புக்கு இந்த 2 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன். வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். லெஃப்ட் ரைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரோல், இது சப்பு,
சப்பு வேணா ரைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே சப்பு ரைஸ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு இந்த கண்ட்ரோல் இன்னும் ஃபுல்லாக வரும். அப்போ இது சப் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் வேணுங்கிற அளவுக்கு. நமக்கு எப்படி வேணுமோ, ஷார்ப்பாக சாஃப்டாக எப்படி வேணும், இல்லை லாங் பஞ்ச் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது சப்பு. ஒருவேளை வால்யூம் ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணுறேன், அந்த சப்பில் ஒரு சவுண்ட் இவ்வளோ தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு இயர்ஃபோன் இருந்துன்னா கேட்டிங்கன்னா ஒருவேளை கேட்கும், டைரெக்டாக இந்த வீடியோ மூலிமா கேட்டிங்கன்னா இல்லை கேட்காது, அந்த சப்பு வர்றது தெரியாது. பின் ட்ராப் சைலண்ட். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எந்த விதமான ஹம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். நான் எப்படி கனெக்ஷன் கொடுத்துக்கணும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏரில் கனெக்ஷன் கொடுங்க. அப்போ தான் ஒரு பயிற்சி தானே. ஓப்பன் ஏரில் கொடுத்து எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபினெட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். சூப்பர் குவாலிட்டி வரும். மார்க்கெட்டில் என்ன ரேட் ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கோ அதோட பாதி விலைக்கு நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும் உங்கள் வீட்டுக்கு. ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு தெளிவாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம், டயக்ராம் பார்த்துங்க. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.